கைஸ், வெல்கம் டு குக்கிங் வித் கீதா. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நான் பண்ண போகிற ரெசிபி நல்லா இந்த மழை காலத்துக்கும் குளிர்காலத்துக்கும் ஏற்ற மாதிரி நல்லா அட்டகாசமான ஒரு மிளகு குழம்பு தாங்க. பத்திய குழம்புன்னு கூட சொல்லலாம். இது அவ்வளோ டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். இதை இந்த புள்ள பெற்றவங்களுக்கெல்லாம் இந்த குழம்பு தாங்க வச்சு போடுவாங்க. அந்த காலத்தில் பாட்டி வைத்திய குழம்புன்னு கூட சொல்லலாம். இது அவ்வளோ டேஸ்டியாக சூப்பராக அட்டகாசமாக இருக்குங்க. நல்லா அப்படியே மழை நேரத்தில் அப்படியே சுட சுட சாதத்தில் அப்படியே நெய்யை விட்டு அப்படியே உருளைக்கிழங்கு ரோஸோட சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவலாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணலான்னு சொல்கிறேன். முதல்ல மிளகு, ஜீரகம், தோரம்பருப்பு, வரக்கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்துக்கணும். வறுத்துட்டு எண்ணெய் விடாமல் கொஞ்சம் வறுத்துக்கோங்க. அப்போ தான் சூப்பராக அட்டகாசமாக இருக்கும். கருவேப்பிலை கொஞ்சம் நடுவில் ஆட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு இதை பொன்னிறமாக வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது கருவேப்பிலையை போட்டுருங்க. கருவேப்பிலையை போட்டு அதை நல்லா எண்ணெய் விடாமல் அப்படியே வறுத்து எடுத்துக்கோங்க. வேணாலும் எண்ணெயும் விட்டுக்கலாம். நான் கொஞ்சம் லைட்டாக அப்படியே சொட்டு விட்டுருக்கேன். எண்ணெய் ரொம்ப விடலை. நல்லெண்ணெய் விடுங்க, நல்லா சூப்பராக இருக்கும். எண்ணெய் விட்டு வறுத்தாலும் சரி, வறுத்தாட்டி நம்மளோட அது விருப்பம்தான். அது பாருங்கள், நல்ல பொன்னிறமாக வறுத்து அதை எடுத்து வச்சுக்கோங்க. புளி சேர்த்துக்கணும். அப்போ தான் கொஞ்சம் கடுக்காமல் இருக்கும். புளி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். புளியை சேர்த்து வறுத்துட்டு அதை அப்படியே எடுத்து தனியாக எடுத்து வச்சுருங்க. ஜாரில் போட்டு நீங்கள் தண்ணியை விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. வறுத்த பொருளையும் போட்டு கருவேப்பிலையும் போட்டு புளி எல்லாத்தையும் போட்டு நம்ம தண்ணியை விட்டு கொஞ்சம் அரைச்சிக்கோங்க. நல்லா அரைச்சதுக்கப்புறம் திரும்பி நம்ம எப்படி பண்ணணுங்கிறத சொல்கிறேன். நல்லெண்ணெய் விட்டு பண்ணுங்கள். இதிலே கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு அரைச்சிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். கடாயை போட்டு நல்லெண்ணெயை விட்டுருங்க. நல்லெண்ணெயை விட்டுறணும். நல்லெண்ணெயை விட்டுட்டு பூண்டு ஒரு 25 பழுகிட்ட பூண்டையும் போட்டு காரப்பொடி போட்டுருங்க. அரைச்ச விழுதையும் சேர்த்துருங்க. உப்பையும் போட்டுருங்க. போட்டுட்டு லைட்டாக அப்படியே நாட்டு சக்கரை நல்லா அப்படியே திதிச்சுட்டு இருக்கணும். அப்போ தான் சூப்பராக அட்டகாசமாக இருக்கும். அப்படியே கிளறி விட்டுருங்க. கிளறி அப்படியே கொஞ்சம் நேரம் மூடி வச்சு திறந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலுங்க குழம்பு. பாருங்கள், அட்டகாசமாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. அடுத்த நல்ல ரெசிபி பார்க்காததுக்கு பாய்.